ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ ஈடு இணைற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிற காத்திருப்பை குறித்து சொல்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் காத்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது என்றால், வேதவசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 69:6 சொல்லுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகுவதே இல்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, காத்திருக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். காத்திருக்கும் பொழுது தான். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 31வது வசனத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன்? புது பலன் உண்டு. அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடைத்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகவதில்லை. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மற்றவர்கள் சொல்லுறான், நீ காத்திருந்து நீ என்னத்தை காண போகிறாய்? நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை வீணாளாக ஆக்க போகிறாயா, வீணடிக்க போகிறாயா என்று மற்றவர்கள் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்காக வைராக்கியத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டே போகுவதில்லை. அன்புக்குரியவர்களே, அதுவும் போக ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்காக காத்திருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்றால் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக பலன் கிடைக்கிறது, புது பலன். புலம்பல் புஸ்தகம் சொல்கிறது, கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் நல்லவராகவே வெளிப்படுகிறவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே காணப்படுகிறார். புலம்பல் 3:26 சொல்லப்படுகிறது, ரட்சிப்புக்கு காத்திருக்கும். அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களாம். அதாவது வந்தோம் போனோம் என்று இல்லாமல் பொறுமையோடு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து அறிந்து உங்களையே நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ணின உடனே சில காரியங்கள் நடக்கவில்லையே, ஐயோ இந்த காரியங்களுக்கு இன்னும் கைகூடி வரவில்லையே, ஐயோ என்று சொல்லி நீங்கள் பதட்டப்படாமல் காத்திருந்து கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பார் என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கிறது. ஆண்டவர் புது பலனை தருகிறவர். அது மாத்திரமில்ல, புலம்பல் 3:25 சொல்லுது, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். புலம்பல் 3:26 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ரட்சிப்பு என்று வேதவசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் 37:19 சொல்லுகிறது, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். கர்த்தருக்கு பயந்து காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் பூமியை சுதந்திரிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் யாராகிலும் சரி, ஐயோ இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, இப்படி எப்படி ஆகுமோ என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இன்னும் நாட்கள் போய்விட்டதே, வயது போய்விட்டதே, காலங்கள் போய்விட்டதே, இனி நான் எப்படி உழைப்பது, எப்படி சம்பாதிப்பது, ஐயோ நான் எப்படி செயல்படுவது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாச அறிக்கை, ஆண்டவர் வேத வசனம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார், பூமியை சுதந்திரித்து கொள்கிறார். இன்னும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 38:15 சொல்லப்படுகிறது, மறு உத்தரவு கொடுக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், எப்பொழுதும் உடைய சமூகத்தில் நான் வருவேன், எப்போதும் உடைய ஆலயத்துக்கு நேராக வருவேன் என்று ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தான். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு போய் என்ன செய்ய, ஆராதனைக்கு போய் செய்ய என்ன செய்ய, ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த காரியங்கள் கைகூடி வரவில்லையே, இந்த காரியங்கள் செய்ய வெற்றி அடைய முடியவில்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்ல,
என்றால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புதுபலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் நல்லவராகவே வெளிப்படுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கிறவராகவே வெளிப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ விரக்தியோடு இருக்கிறாயா? நீ விரக்தி அவசியம் இல்லை. இந்த வசனத்தை நீ நம்பு, இந்த வசனத்தை விசுவாசி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய். அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுதும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே, என்னுடைய காரியம் வாய்க்கலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அருமையான மகளை பாரு ஆண்டவரே, பாரும் ஆண்டவர். அருமையான மகனை பாரு ஆண்டவரே. தகப்பனே, நீர் இப்பொழுதே பார்த்து நீர் அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி மகிமை உள்ள கரம் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. இப்போதும் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை காத்திருப்புக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையான காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இதை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு தொடர்பு கொள்கிறார்கள். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த சாட்சி எங்களுடைய செவிக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம். 94 870 50 644. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.